ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாளைக்கு வந்து தீபாவளி. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி எல்லாம் சேஃபாக வந்து கொண்டாடுங்க. பட்டாசுகளை வந்து அதிகம் வந்து வெடிச்சும் கொண்டாடுங்க. நான் இதை வந்து சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது போக வந்து நம்ம கிவ்அவே வந்து இதுக்கு முன்னாடி வந்து தந்திருப்போம். அதில் வந்து வின்னர் வந்து அனௌன்ஸும் பண்ணியிருப்போம். அவங்களுக்கு வந்து நான் கிராக்கர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். அவங்களுமே கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் சொன்னாங்க. அது போக வந்து அந்த பையன் வந்து அவங்க மாமா பசங்க, அது போக வந்து பக்கத்தில் உள்ள பசங்க 3 தான் வந்து பிரித்து எல்லாத்துக்கும் வந்து தந்த மாதிரி ஃபோட்டோ வந்து எனக்கு மெயில் வந்து பண்ணியிருந்தான் தம்பி. அது போக வந்து ஒரு வீடியோ கிளிப்பும் வந்து தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு பையன் வந்து தேங்க்ஸ் சொல்கிற மாதிரியும் அனுப்பியிருந்தான். நான் எல்லாத்தையும் வந்து கிளிப் வந்து ஆட் பண்ணுறேன், அதை வந்து பாருங்கள். தேங்க்யூ விஜய் அண்ணா, பட்டாசு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாப்பி தீபாவளி உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பையன் வந்து இமேஜ் ஒன்று அனுப்பியிருந்தான். அது போக வந்து பக்கத்தில் அந்த 3 தான் வந்து பங்காக பிரிச்சிருந்தேன்னு சொல்லி சொன்னான் மாமா பையங்களுக்கு. அந்த மாதிரி அந்த தம்பிக்கு ஒன்று தரப்போ ஒரு கிளிப்பும் ஆட் பண்ணியிருந்தான். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, ஒருத்தவங்களுக்கு வந்து பட்டாசுகள் வந்து இவ்வளவு வெடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் போனது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுக்கடுத்து வந்து கிவ்அவே நம்ம தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து என்கிட்ட உள்ள எல்லா கிராக்கர்ஸையும் கிவ்அவேவாக தந்துடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த கிவ்அவேவாக நம்ம இருக்கிற கிராக்கர்ஸ். பாருங்கள் எவ்வளோ கிராக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த தடவை தீபாவளிக்கு வந்து டெஸ்டிங்காக வந்து அந்த ஜோதிராம் கிராக்கர்ஸ் அவங்ககிட்ட இருந்து தந்தாங்க பார்த்தீங்களா, அதில் உள்ள மீதி கிராக்கர்ஸ் தான். இதை எல்லாத்தையும் வந்து கிவ்அவேவாக தந்துடலான்னு எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இல்லை என்னென்ன கிராக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து பாருங்கள், இது வந்து இது ஸ்டாண்டர்ட் பிராண்டோட அந்த தரச்சக்கரம் உள்ளது இது ஒன்று. அதுக்கடுத்து ட்ரோன் வந்து நல்லா சுற்றிக்கிட்டே சூப்பராக வந்து பறக்கும் இந்த ட்ரோன் உள்ளது ஒன்று. அதுக்கடுத்து கலர் கோட்டிங்க, இது வந்து நல்லா மேலே வரைக்கும் போகும். இந்த கலர் கோட்டி பார்த்திங்கன்னா தெரியும், பெருசாக இருக்கும் சைஸு. ஸோ இந்த கலர் கோட்டி இது ஒன்று. ஸோ இந்த 3 வந்துருச்சா. அதுக்கடுத்து இதுவுமே நைட்டு வந்து வெடிக்கிறது 3 ஃபங்க்ஷன் உள்ளது. தரச்சக்கரம் இந்த மாதிரி வந்து அடிக்கிறது இது ஒன்று. அதுக்கடுத்து 4x4 வீல் வந்து இது ஒன்று. இது ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது வந்து சுத்தம், தரச்சக்கரமும் சுத்தம், மேலே வந்து புஷ்வான மாதிரி அழகாக வந்து வரும் இது ஒன்று. அதுக்கடுத்து விசிலிங் வீல்னு ஒன்றுங்க, இதுவும் வந்து விசில் சத்தம் கேட்டுக்கிட்டே சுற்றுறது. அதுக்கடுத்து இந்த ஃபங்க்ஷன் ப்ளஸ் வந்து ஸ்கை ஷாட் அடிக்கிறது இது ஒன்று. இதுவுமே நல்லா ஃபங்க்ஷன் வந்து நல்லா வந்து வரும். அதுக்கடுத்து இதுவும் ஒன்றுங்க, இது வந்து ஒயிட் கிராக்லிங்னு இருக்குது. இது வந்து ஒயிட் கலரில் அந்த பாப்கார்ன் மாதிரி சடன்னு வரும். இது நல்லாயிருக்கும் இது ஒன்று. அதுக்கடுத்து வனிதா பிராண்டோட கலர் ஃப்ளாஷ், நல்லா ஃப்ளாஷ் வந்து டக்குன்னு அடிக்கிறது. அதுக்கடுத்து நம்மகிட்ட மிக்கின்னு ஒன்று இருக்குதுங்க, இதுவும் ஃபவுண்டைன் மாதிரி வர்றது தான். இது ஒரு சின்னது ஒன்று. அதுக்கடுத்து இதுவும் வனிதா பிராண்டோட பாப்கார்ன் சடன்னு வரதில் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குங்க இது ஒன்று. அதுக்கடுத்து இது கை சக்கரம், கையிலேயே சுற்றும் பார்த்திங்களா தரச்சக்கரம், இது ஒன்று. அடுத்து இந்த பாப்கார்ன் இது வந்து சூப்பராக இருக்கும் வெடிக்க, இது ஒன்று. அதுக்கடுத்து டாப் ஸ்பின்னர்னு ஒன்றுங்க, இது வந்து அந்த ராக்கெட் மாதிரி டைப்பாக இருக்கும், நல்லா சுற்றும், கீழே வந்து நல்லா சுற்றிட்டு இந்த மாதிரி சுத்தம் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து ட்ராகன் ஃப்ளை, வனிதா பிராண்டோட ட்ராகன் ஃப்ளை இது ஒன்று. அதுக்கடுத்து ஹாட் வீல், இதுவும் வனிதா பிராண்டோட ஹாட் வீல், இது நல்லா சுத்தம் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து இதுவும் ஃபங்க்ஷன் மாதிரி சடன்னு வரது தான், இது ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து சுப்ரீம் பிராண்டோட இதுங்க, இந்த ஃபங்க்ஷன் மாதிரி அழகழகாக ஒவ்வொரு கலரில் வந்து வரும் இது ஒன்று. அதுக்கடுத்து 2 ஸ்கை ஷாட் விநாயகா பிராண்ட் ஃபயர் ஒர்க்ஸோட இது நல்லாயிருக்கும், மேலே போய் வெடிக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். 2 ஸ்கை ஷாட் பெருசு உள்ளது, இது ஒன்று தரப்போகிறோம். அதுக்கடுத்து கம்பி மத்தாப் ஃபுல்லாங்க. கம்பி மத்தாப் வந்து பிங்க் கலரு, வயலட் கலரு, அது ஜோதிராம் கிராக்கர்ஸ் அவங்க தந்ததுலேயே தான் எல்லாமே இருந்துச்சு. அடுத்து தரச்சக்கரத்தில் ஒரு டப்பா. அடுத்து சின்ன பிள்ளைங்க அந்த பென்சில் மாதிரி வந்து கையில் வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு இது. அதுக்கடுத்து வாஷ் ஸ்டார், இது வந்து அந்த டின் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, 3 டின் உள்ளது. ஸோ இது வந்து சூப்பராக வரும், அவங்களே வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணி தந்தது இது ஒன்று. அதுக்கடுத்து இதிலே வாஷ் ஸ்டார்லேயே வேறு பிராண்ட், இது வேறு கிராக்லிங் எஃபெக்டோடு இருக்கும். இது 3, இது மொத்தம் 6 இருக்கும், 6 வெரைட்டி உள்ளது. ஸோ இந்த மாதிரி 6 இதுமே. அதுக்கடுத்து மிக்கி இது ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து கிட்கேட் ஒன்று. அதுக்கடுத்து கிரவுண்ட் சக்கரம், கீழே சுற்றுற சக்கரம் ஒரு டப்பா. அடுத்து பென்சில் இது. அதுக்கடுத்து பிங்க் கலரில் வந்து வர்றது, இந்த மாதிரி வந்து கையில் வந்து இது பண்ணுறது கம்பி மத்தாப்பு. இதுலேயே 2-3 வெரைட்டிஸ் இருக்குது, இது நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வனிதா பிராண்டோட ஃப்ளை மிஷின், மேலே வந்து டப்புன்னு வந்து வெடித்து தரச்சக்கர மாதிரி சுற்றும், மேலே வந்து நல்லாயிருக்கும் இது ஒன்று. அடுத்து கிட்கேட், அடுத்து ஃபங்க்ஷன் வர்றது, அடுத்து இன்னொரு ஸ்கை ஷாட்டு. அதுக்கடுத்து ஸ்மார்ட் இடியட்ஸ்ன்னு, இதுவும் வந்து ஃபங்க்ஷன் மாதிரி வர மாதிரி தான் போட்டிருக்காங்க, இது ஒன்று. அதுக்கடுத்து மினியான்ஸ், இந்த மாதிரி வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து வர்றது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோதையும் வந்து நம்ம வந்து கிவ்அவேவாகவே தரப்போகிறோம். இது வந்து எப்படி தரப்போகிறோன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து யாரும் கிராக்கர்ஸ் இல்லாமல் இருப்பாங்களா, அவங்களுக்கு போய் தந்து வெடிங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. தீபாவளி அன்னைக்கே காலையில் போய் யார்கிட்டனா இல்லையோ இருந்தாங்க வெடிங்க,
பட்டாசுகள்லாம் இல்லாதவங்களுக்குனா தந்து வெடிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம வெடிக்கிறதோட மித்தவங்க வெடிக்கிறத பார்க்குறது தான் ஒரு சந்தோஷமே. ஸோ அதனால தான் சரி நம்மகிட்ட இது வரைக்கும் வெடித்ததுக்கு அடுத்து மீதி எவ்வளோ கிராக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதாவது நான் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, யூஸ் பண்ணதுக்கு அடுத்து இவ்வளோ கிராக்கர்ஸ் தான் என்கிட்ட வந்து மிச்சம் இருந்ததுங்க. ஸோ இதையும் அப்படியே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யார் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க இல்லாதவங்களுக்கு தந்துடலான்னு தோணுச்சு. நாளைக்கு வந்து போய் வந்து தரலான்னு நினைக்கிறேன். அது வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி ஏதாவது பண்ணலாமான்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அதையும் ஒரு வீடியோவாக வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நம்ம சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த தீபாவளிக்கு வந்து நிறைய கிராக்கர்ஸ் வீடியோவும் நம்ம வந்து போட்டிருப்போம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்த தொடர்ந்து தீபாவளியை வந்து அதுக்கடுத்து நம்ம வந்து அப்படியே எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், அடுத்து மேக்கிங் வீடியோஸ் அந்த மாதிரி ஏதாவது நல்லதாக வந்து பண்ணலாம். சயின்ஸ் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி நிறையா இதை எடுத்து வந்து பண்ணலாம். எல்லாத்துக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தீபாவளியை நல்லா சேஃபாக கொண்டாடுங்க. குடும்பத்தில் எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்னேன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. ரொம்ப நாள் எதிர்பார்த்த தீபாவளி அடுத்த நாள் வருது. டக்குன்னு போயிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி வந்து சிவகாசியில் பயங்கர சவுண்டு, பட்டாசத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், டப்புன்னு அங்கங்கன்னு. நல்லா தான் இருக்குது. தீபாவளி வரப்போதுனாலே ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ அதுதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃபாக வந்து கொண்டாடுங்க. நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.